சூரியன் இருக்காரு நமக்கு களத்திர ஸ்தானத்துல. மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் களத்திர ஸ்தானத்துல சூரியன். நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்றத நீ கேளு, உனக்கு என்ன தெரியும், ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்னு உங்க லைஃப் பார்ட்னர் பேசுவாங்க. களத்திர ஸ்தானத்துல ராகு. களத்திர ஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவாரு? இப்ப நீங்க சிம்மராசி ஆண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனைவி வழி திடீர் தன பிராப்தி அப்படின்றது கொடுப்பார். மார்ச் மாசம் 15க்கு மேல சூரியன் வந்து பாருங்க கும்பத்துல இருந்து மாறி மீனத்துக்கு போறாரு, 8ஆம் பாவத்துக்கு போறாரு, அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப உங்க அப்பானோட ஆரோக்கியத்துல கவனமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, மைக்ரைன் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. களத்திரஸ்தானத்துல புதன். களத்திரஸ்தானத்துல புதன் நம்ம ரொம்ப சிம்பிளா புதனை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்? உங்க மனைவியினோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். நீ ரொம்ப அழகா இருக்கம்மா அப்படின்னு சொன்னா அமைதியாயிடுதா? டெய்லி சொல்லு, நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. அதுலயும் சிலது புரிஞ்சுக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலேயே சஞ்சாரம் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை கும்பத்துல, கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. களத்திரஸ்தானம் அப்படின்றது என்ன சொல்லுது? நீங்க சிம்மராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான உறவு முறையை குறிக்குது. சிம்மராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவருக்குமான உறவு முறையை குறிக்குது. அதுக்கும் மேல நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஏதாவது வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நம்ம பார்ட்னர் பண்ற அலப்பறை தாங்க முடியாது. இப்ப 4 கிரகங்கள் இருக்கு. அப்ப நம்ம பார்ட்னரை என்ன பண்ணணும்? காலில் உழுந்துதான் சம்பாதிக்கணும். சரி, முதல்ல வந்து பாருங்க, களத்திரஸ்தானத்துல ராகு. களத்திரஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவாரு? இப்ப நீங்க சிம்மராசி ஆண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனைவி வழி திடீர் தன பிராப்தி அப்படின்றது கொடுப்பார். மனைவி வழி எப்படிமா கொடுப்பாங்க? அவளே வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யல, வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கா, என்ன குறை சொல்ற வேலை மட்டும்தான் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கா. அப்ப எப்படி அவளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிள்ங்க. மனைவி ஒரு வீட்டுல பிறந்திருக்காங்க இல்லைங்களா, அந்த பிறந்த வீடு பெருசா பணக்கார வீடுலாம் இல்லம்மா, ஏழ்மையான வீடுதான். அட்லீஸ்ட் சொந்த வீடுன்னு ஒண்ணு இருந்துச்சு, இல்ல 2 சென்ட் காணி, 2 காணி நிலம் அப்படின்னு இருந்துச்சு, இல்ல 2 சென்ட் இடம்னு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் அதை வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ணும்போது பொண்ணுக்கு அப்படின்னு கொஞ்சம் அமௌண்ட், ஒரு 20,000 ரூபாவா இருக்கலாம், 2 லட்சம் ரூபாவா இருக்கலாம், 20 லட்சம் ரூபாவா இருக்கலாம், என்னமோ அவங்களுக்கு அப்படின்னு எவ்வளவோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆக மனைவி வழி திடீர் தன பிராப்தி அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு, ராகு இருக்கிறதுனால. சரி, அவங்களுக்கு எதுவும் கிடையாதுமா, அவங்களே வாடகை வீட்டுலதான் இருக்காங்க. சரி, அப்ப இப்ப மனைவி படிச்சிருக்கலாம், படிச்சு வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம், இல்ல படிச்சு வேலைக்கு போயிருந்திருப்பாங்க, குழந்தை பிறந்துச்சு, குடும்பத்தினோட சூழ்நிலை, குடும்பத்தை வந்து சமாளிக்கணும், அதனால வேலையை விட்டு அவங்க நின்று இருக்கலாம். இந்த காலகட்டம் அவங்க சொல்லுவாங்க, எங்க நான் வேலைக்கு போறேங்க, நான் வந்து சும்மா இருக்கிறத விட நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சா குழந்தைய நல்லா வந்து நம்ம கரையேற்றலாம், ஆக நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக வேலைக்கு போவாங்க. அதனால ஒரு மனைவி வழி அதிர்ஷ்டம். ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு விதத்துல மனைவி வழி அதிர்ஷ்டம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்க, நாங்க சிம்மராசி பெண்களுங்க, எங்களுக்கு எப்படிங்க? ஆப்வியஸ்லி உங்க கணவர் வேலை செய்வாரு, கணவர் வழி திடீர் தன பிராப்தி. கணவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், வெளியூர்ல வேலை மாற்றம் போகலாம். வெளியூர்ல வேலை மாற்றம் இதே சம்பளத்துக்கு போடுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 4,000 5,000 ஏத்தி தானே போடுவாங்க. ஆக அந்த மாதிரி ஒரு தன பிராப்தி அப்படின்றது உங்க லைஃப் பார்ட்னர் மூலியமா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது பிளஸ். மைனஸ் என்ன? எங்க ஒய்ஃப் வந்து முதல்ல சிவனேன்னு இருந்தாங்க, இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டுல இருந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, தலைக்கீழ நடக்கிறாங்க காரைக்கால் அம்மையார் மாதிரி. நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி என்ன ப்ளீட் பண்ணிட்டே இருக்காங்க. முதல்ல இருந்ததை விட இப்ப பேச்சு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வரும், பேசினா பேசிட்டு போட்டோம், காசு கொடுக்குறாங்கல்ல கம்முன்னு வாங்கின்னு சந்தோஷமா இருங்க, ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட்டிவா இருக்காங்களே. பொதுவா ஒருத்தவங்க கிட்ட பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். பிளஸ் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா கூட அதை பெருசா நினைச்சு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு, காலில் விழுந்துருங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து அமைதியா இருந்துட்டு நல்லது. அதுக்கடுத்து வந்து பாருங்க, சூரியன் இருக்காரு நமக்கு களத்திர ஸ்தானத்துல. மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் களத்திர ஸ்தானத்துல சூரியன். நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்றத நீ கேளு, உனக்கு என்ன தெரியும், ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்னு உங்க லைஃப் பார்ட்னர் பேசுவாங்க. என்ன பண்ண முடியும்? வேற வழியே இல்லை.
உனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது. மார்ச் மாசம் 15க்கு மேல சூரியன் வந்து பாருங்க கும்பத்துல இருந்து மாறி மீனத்துக்கு போறாரு, 8ஆம் பாவத்துக்கு போறாரு, அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப உங்க அப்பானோட ஆரோக்கியத்துல கவனமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, மைக்ரைன் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மாமனாரனோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அரசாங்க அதிகாரிகள் கிட்ட பகச்சிக்கிறது, பிரச்சனை வச்சுக்கிறது அப்படின்றது வேண்டாம். சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க செவ்வாய் இருக்காரு 7ஆம் பாவத்துல. நான் 2 பேசினா போதுங்க. என் பொண்டாட்டி வேலைக்கு போனாலும் போனா, சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சா, நான் 2 பேசும்போது 200 பேசுறா. நான் 4 பேசும்போது 1000 பேசுறா. அந்த கால்குலேஷன்ல கூட ஒரு நியாயம் தர்மம் இல்லைங்க. அப்படி பேசுறாங்க. நான் தான் உலகத்துல வாழறதுக்கே லாக்கி, நீ வாழறதுக்கே லாக்கி இல்ல அப்படின்ற மாதிரி என்ன பிளேம் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணா பண்ணிட்டு போட்டோம். அவங்க தான் வாழறதுக்கு லாக்கின்ற மாதிரி கூட தான் இருக்கட்டும். இப்ப என்ன இப்ப விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறது இல்ல அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு, நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வாழ்க்கை அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அமைதியா இருக்கீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி போகும். ஆனா ஒரு சில ஃபேமிலிஸ்ல நான் பார்த்திருக்கேங்க. அது கடந்து போறதே இல்ல. நாங்க முதல்ல குனிய ஆரம்பிச்சோங்க. இப்ப எங்களுக்கு கூனே வளைஞ்சிருச்சு. இருந்தாலும் அது என்ன திட்டின்னு தான் இருக்கு. நான் வாங்கின்னு தான் இருக்கேன். நிம்மதியே பெருசா இல்ல. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் அந்த பிரச்சனைகள், அந்த பேசுறது, திட்டுறது, ஆர்கியூ பண்றது, நான் லாயக்கே இல்லைன்னு சொல்றது எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கினேன். இப்ப எனக்கும் வயசாகுது, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய லேடிஸும் நான் அங்க நிறைய பாக்குறோம், ஜென்ஸையும் நிறைய பாக்குறோம். என்ன பண்ண முடியும்? இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னா ஃபேமிலி நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள். ரொம்ப முடியல அப்படின்னா நம்ம வந்து என்ன முடிவு பண்ணணும். பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் கலத்திரஸ்தானத்துல புதன். கலத்திரஸ்தானத்துல புதன் நம்ம ரொம்ப சிம்பிளா புதனை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்? உங்க மனைவியினோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். நீ ரொம்ப அழகா இருக்கம்மா அப்படின்னு சொன்னா அமைதியாயிடுதா? டெய்லி சொல்லு நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. அதுலயும் சிலது புரிஞ்சுக்கும். என்ன டெய்லி என்ன அழகா இருக்கன்ற, நீ என்னவோ தப்பு பண்ற, அதனாலதான் நீ இப்படி சொல்ற அப்படின்னு சில வந்து ஒரு குறுக்கு புரிஞ்சுக்கிறவங்களும் உண்டு. சோ ரொம்பவும் சொல்லாம, சரி நல்லா இருக்கேம்மா, எங்க வாங்கின, அடடா ரொம்ப நல்லா இருக்கேன். அது ஒரு கேவலமான சரியா கூட இருக்கலாம். அது உங்களுக்கு சுத்தமா நல்லா கூட இல்லாம இருக்கலாம். பட் இருந்தாலும் வேற வழி இல்ல. பொதுவா சிம்மத்துக்கு நடிக்கலாம் தெரியாது. நடிக்க தெரியாது, முகஸ்துதி தெரியாது. இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீனா வாழலாம் தெரியாது. ஆனா இப்ப நம்மளுக்கு பெருசா வந்து நேரமும், காலமும், சந்தர்ப்பமும், சூழ்நிலையும், நாளும், கோளும், நட்சத்திரமும் சரியில்ல அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் யார்கிட்ட நடிக்கிறீங்க? ஒய்ஃப் கிட்ட தானே. நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. ரொம்ப ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ப மாட்டாங்க. இல்லையா? நடிக்கவும் தெரியாது உங்களுக்கு. நீங்க வந்து காமிச்சு குடுத்துருவீங்க. என்ன நான் வந்து உண்மையா நிதர்சனமா நான் நடிக்கிறேன் அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சிடும். அப்ப தெரியக்கூடாது அப்படின்ற பட்சத்துல அப்பப்ப ஆன் அண்ட் ஆஃப் நல்லா இருக்கே இந்த சாரி. நீ சொன்னா சரிம்மா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு 1, 2 வார்த்தைகள் நீங்க நச்சு நங்கூரம் போடுற மாதிரி போடுறீங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அதுக்கும் மேல உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க தீர்வு சொல்றதுல குறியா இருப்பாங்களே தவிர உங்களை திட்டுறத மறந்துடுவாங்க. ஆக இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. ஒரு சிலதெல்லாம் என்ன பண்ணாலும் மாறாதுங்க. என்ன பண்ணாலும் நம்ம ஏதாவது ஒரு ஒப்பீனியன் கேட்டா கூட அதுதான் பத்தியா நீ லாக்கி இல்லைன்றது தெரியுதா, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்றது தெரியுதா, நான் தான் புத்திசாலின்னு தெரியுதா, அதனாலதான் என்கிட்ட நீ கேட்கறியா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்ப அதெல்லாம் கம்முன்னு கண்டுக்காதீங்க. அது பாட்டுன்னு ஏதோ ஒண்ணு கல்யாணம்னு பண்ணிக்கணும். அது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க பாட்டுன்னு ஏதோ ஒண்ணு அவங்க வேலையை பாக்குறாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு விட்டுடுறது நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசம் லைஃப் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்துதான் போகணும். வேற வழி இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டு கொடுத்து போறீங்க அப்படின்னா ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா ஒரு கேப் வரும். அதுக்கப்புறம் அந்த கேப்ல விரிசல் விழும். அது பிரிவினை நோக்கி போகும். என்னத்துக்கு? குழந்தைங்களுக்காக வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ற பட்சத்துல குழந்தைங்களுக்காக எல்லாமே விட்டு கொடுக்கலாம், தப்பு இல்லை. சரி, அதுக்கும் மேல சுக்கிரன் வந்து பாருங்க மீனத்துல உச்சம் பெற்று அமர்றார். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன். அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்றார். அப்ப என்ன அர்த்தம்? 2 நடக்கும். பெண்களால் ஒரு பெருத்த ஆதாயம், பெண்களால் ஒரு பெருத்த மகிழ்ச்சி, பெண்களால் ஒரு பெருத்த சப்போர்ட். ஆண்களா இருந்தாலும் பெண்களால் இருந்தாலும், நீங்க பெண்களா இருந்தாலும், சிம்மராசி பெண்களா இருந்தாலும் பெண்களால் ஒரு ஆதாயம், சப்போர்ட், மகிழ்ச்சி, நிம்மதி, குதூகலம் அத்தனையும் கிடைக்கும். மைனஸ் ஏதாவது இருக்கா? பெண்களால் லைட்டா பிரச்சனையும் வரும். பிரச்சனை வருது அப்படின்னும் போது அந்த பிரச்சனை வராம நம்ம எப்படி மூவ் ஆன் பண்ணின்னு போகணுமோ மூவ் ஆன் பண்ணி போங்க. பிரச்சனை வருது அப்படின் போது லைட்டா நழுவிடுங்க. அவங்களுக்கே தெரியாம லைட்டா நழுவிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆக சிம்மம் இந்த மார்ச் மாசம் எந்தெந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பாருங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் சேம் திங். இதே விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த மார்ச் மாசம் எக்ஸலண்டா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க.
நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்ல. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வரதுக்கான வழி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.